டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. இந்திருடு சந்திருடு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஒரு காம்பினேஷன் கிடச்சிது பிகினிங்கில். என்னோடய ஃபஸ்ட்டு படம் சத்யா கமல் சார், செகண்ட் படம் ராமாநாயுடு சார் பிரேமா. ஸோ இவங்க ரெண்டு ஒரு காம்போ. இந்திருடு சந்திருடு, ராமாநாயுடு சார் ப்ரொடியூசர், கமல் சார் ஹீரோ. ஸோ ஒரு கேரியரில் இந்த மாதிரி ஒரு 1, 2, 3 படம் அமையிறது கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சத்யா, செகண்ட் படம் பிரேமா தெலுங்கு படம், அதுவும் ரொம்ப நல்ல ஹிட்டு, நல்ல அவார்டெல்லாம் கிடச்சி நல்ல பேர். ராமாநாயுடு சாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்ரெடி கமல் சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கமல் சாருக்கு என்ன பிடிக்கும். ஸோ இந்த காம்போவில் எனக்கு தேர்டு படம் இந்திருடு சந்திருடு. ஸோ எப்போது ராமாநாயுடு சார் வந்து நெக்ஸ்ட் பிக்சர் வி ஆர் டூயிங் டுகெதர் வித் கமல் சார் சொன்னோன்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் கமல் சார் மீட் பண்ணி அப்படின்னாரு. சார் இது வந்து ரியலி எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா அவர் சொல்லலை, ஆல்ரெடி ராமாநாயுடு சார் தனியாக போய் பார்த்துருக்காரு, அவர் ஓகே பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியாத மேட்ரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிவிட்டு இப்போது அடுத்த படம் ஐம் டூயிங் ஃபார் ராமாநாயுடு சார், நீ டைரக்டர் அப்படின்னாரு. சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சொல்லி வி ஸ்டார்டட். ஸோ இது கதை ரெடி பண்ணணும் சொல்லியிருக்காரு. வில் டிஸ்கஸ் சம் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு சாணக்கியான ஒரு மலையாளம் படம் பண்ணியிருந்தார். கேரளாவில் ஏர்னாகுளமில் ஷூட்டிங். நிவா என் கூட சொல்லி ஸோ அவரோட ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ஹோட்டலில் தங்கி ஆல்மோஸ்ட் 1 வீக் இருந்தார். டெய்லி கேப்பில் ஏதோ ஒரு படம் கதை பேசிட்டு நிறைய அவர் தான் என்சைக்ளோபீடியா கதை வந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ அந்த டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த கேரளாவில் தனி ஆவர்த்தனம். மம்முட்டி ஹீரோ அண்ட் சிபி மல்லில் டைரக்டர். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம், ஒரு எமோஷ்னல் ட்ராமா. அந்த படத்தை பார்த்து இதை நம்ம அடாப்ட் பண்ணலாம் தெலுங்கில் சொல்லி கமல் சார் ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கதையை ஒரு மாதிரி சாருக்கு அவருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த கதையை போய் ராமாநாயுடு சார்கிட்ட சொன்னோம். எக்ஸ்ட்ராடனரி கதை கமல், ஆனால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் படம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா அதே அவர் இப்படி சொல்கிறாரே சொல்லிவிட்டு சரி ஓகே சார் அவரோட ஒரு விஷயம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கதையை நம்ம பார்ப்போம் சொல்லிவிட்டு அந்த கதையை ஹோல்டு பண்ணி வேறு கதைக்கு ஸ்டார்டட் திங்கிங். அந்த டைமில் ஜான்வரியில் எப்போதுமே டெல்லியில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்போது பர்ச்சுரி பிரதர்ஸ் வெரி வெரி பாப்புலர் ரைட்டர்ஸ். அப்போது அவங்க வந்து ஒரு படம் பார்த்தாங்க அங்கே, மூன் ஓவர் பேரடார்னு. அந்த படத்தை வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னார் கமல் சார்கிட்ட என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கதை சார் அதனோட அடாப்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு மேட்ராக சொன்னாங்க. இது பிடிச்சிது கமல் சாருக்கு, பிடிச்சி எனக்கும் பிடிக்கும். இது நிறைய ஸ்கோப் இருக்குது, இதை நல்லா பண்ணலாம். இந்த ஐடியாவாக ராமாநாயுடு சார்கிட்ட சொல்லணும், இது பாவுந்தி ப்ரொசீட் அப்படின்ட்டார். ஸோ அது வந்து ஒரு டபுள் ரோல் கதை. அதில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வில்லன், செகண்ட் ஹாஃபில் ஹீரோ இம்பர்சனேஷன் பண்ணுற ஒரு மேட்ரு. அதனோட மெயின் பாயிண்ட் அங்கே இருக்கும். ஆனால் நம்ம அடாப்டேஷன் ஃபார் தெலுங்கு நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்காக கமல் சார் ஆடியன்ஸ்க்காக பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக பண்ண வேண்டி வந்தது. ஸோ எப்போது அந்த கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்ததோ அது வந்து கமல் சார் இது வந்து பிச்சு உதறிடலாம், ஒரு வெரைட்டியாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கெட்டப் ரெடி பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு தொப்பை, அப்புறம் ஒரு பல், அதுக்கப்புறம் இங்கே ஜாவில் கொஞ்சம் அப்படி வீங்கின மாதிரி கண்ணாடி, ஓல்டு லுக் ஒரு ஜெல்லு, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அவருக்கு, ஒரு சஃபாரி கம் கோட் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். உள்ளே அந்த டிப்பிக்கல் பிரிட்டிஷ் ஸ்டைலில் அந்த ஹேங்கிங் இது அண்ட் ஒரு செப்பல், இந்த மாதிரி ஒரு காம்போவில் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு கேரக்டர் கெட்டப் ரெடி பண்ணணும். விவர் சூப்பர். ஆனால் அடுத்த லெவல் எப்போ கொண்டு போனார்னா அந்த கேரக்டருக்கு வாக் க்ரியேட் பண்ணார். நீங்கள் படம் பார்க்கும்போது அதில் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சார் வர்க்கையும் பாருங்கள். இவர் 2 பேரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இருப்பாங்க. இவர் அந்த நடை வந்து ஒரு தாரா தரரா அப்படி அந்த தொப்பையை ஆட்டி ஆட்டி நடக்கிறதும் இளையராஜா சார் மியூசிக்கும் பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்கும். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார்.
செக்ரட்டரி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த கேரக்டரோட கெட்டப்பு வாக் எல்லாம் செட் ஆன உடனே வி வேர் ஓகே வி ஹவ் டன் சம்திங் பியூட்டிஃபுல் அண்ட் இந்த கேரக்டர் இப்போது பிரமாதமாக வரும் கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் பேரலாக ஒரு ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் தான் அந்த படத்தோட ஆக்சுவல் ஹை. படம் வந்து ஒரு பேட் மேன், டர்ட்டி மேன், வுமனைசர், ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுற கேரக்டர், காசு பணம், அவன்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு நல்ல பாயிண்ட்டே கிடையாது. ஸோ ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகிறதா முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ சீன்ஸ்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, த வே இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட், இதெல்லாம் வந்து ஓரோனா கொண்டு போக ரொம்ப டர்ட்டி கேரக்டர் வந்து எடுத்தது. பட் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே ஓடும் அந்த கேரக்டர். அவன் இப்போ தான் கேரக்டர், திஸ் ஹவ் ஹி ட்ரீட்ஸ் பீப்புள், திஸ் ஹவ் ஹி ட்ரீட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், திஸ் ஹவ் ஹி ட்ரீட்ஸ் ஹிஸ் சில்ட்ரன், திஸ் இஸ் ஹவ் ஹி கோஸ் அபவுட் வித் இஸ் வேர்ல்டுங்கிறது அப்படியே பேட் எக்ஸ்ட்ரீம் பேட் போகும்போது சடனாக ஒரு ஜர்க் வரும். இந்த ஜர்க்லேருந்து அவருக்கு ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட், பை இன்டர்வல் இறந்துடுவார். வாட் ஷாக்கிங்காக இருக்கும்னா அந்த கேரக்டர் அவ்வளோ நமக்கு பிடிச்சி போயிடும். அவ்வளோ பிரமாதமாக வந்துட்டுருக்கிற கேரக்டரை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 45th மினிட்ஸ் சாவடிச்சிருவோம். அண்ட் 10 மினிட்ஸில் இன்டர்வல் வரணும். அப்போ இன்னொரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து இம்பர்சனேட் பண்ண போகிறோன்னு சொல்லி ஹை பாயிண்டில் இன்டர்வல் கொண்டு வரணும். வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் அபவுட் அ ஸ்க்ரீன் பிளே. அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கமல் சாரோட யூஷுவல் சாங்ஸ் கிடையாது, கமல் சாரோட எந்த டான்ஸ் வான்ஸ் எல்லாம் வேறு மாதிரி. பட் தி ஹோல் கேரக்டர் ஆஃப் கமல் சார் அழகாகவும் இருக்க மாட்டார். பார்க்குறதுக்கு எவ்வளோ டர்ட்டி கொடூரமாக இருக்கிற ஒரு கேரக்டர் வச்சுட்டு ஃபஸ்ட் ஆஃப் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பட் ஹேட்ஸ் ஆஃப், டோட்டலி ஹேட்ஸ் ஆஃப் டு த வே இட் வாஸ் ட்ரீட்டட். ஸ்க்ரீன் பிளே நம்ம பர்ச்சுரி பிரதர்ஸ் கொண்டு வந்தாங்க, அது பேஸ். அது அங்கேருந்து பல இம்ப்ரவைசேஷன் கமல் சார் பண்ணார். டயலாக்ஸ்க்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ டர்ட்டியாக இருந்தாலும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால், ஒரு டார்க் ஹியூமர் இப்போ பேசுகிறோமே, அது கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் சாரை வந்து கூட்டின்னு வந்தார். கிரேசி மோகன்ட்ட வந்து இந்த கதையை சொல்லி நீ ஃபுல் டயலாக் தமிழில் எழுது. இப்போ EVV சத்யநாராயணன் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போவேன். பின்னாடி வென்ட் டு பிகம் எ வெரி பாப்புலர் டைரக்டர், காமெடி ஃபிலிம்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணுவார். அவர் அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டயலாக் ரைட்டராக வந்தார். ஸோ ஒரு காம்போவாக இருந்தால் அவனெல்லாம் கொஞ்சம் தமிழும் புரியும், ஷார்ப் அந்த EVV. ஸோ அப்படியே கிரேசி மோகன் டயலாக் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஹியர் வி ஹேட் அ டர்ட்டி கேரக்டர் பட் ஹியூமர் ஆஃப் கிரேசி மோகன்ஸ். அந்த இது கூட ஒரு மிஸ்ட்ரஸ் கேரக்டர், சரண்ராஜ் ஒரு PA, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் செட் ஆச்சு. டோட்டலாக ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு மேயர் கதை. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நாங்கள் இங்கே சவேரா ஹோட்டலோட எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணியிருப்போம். அது நான் வந்து ராஜா பார்வைங்கிற படத்துலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அது கமல் சார்கிட்ட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி சார் பண்ணீங்க கேட்டேன். ராஜா பார்வையில் அந்தி மழை ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் கரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பெயிண்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்டிங், ஒரு பெயிண்டிங் க்ரியேட் ஆகும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வரும். ஸ்லோவாக அந்த பெயிண்டிங் லைவ் ஆகிடும். அப்படியே கமல் சார் மாதிரி ஒரு கொடால் இப்படின்னு நடந்து போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மியூசிக்கோடு அந்த வே இட் வாஸ் ட்ரீட்டட். அப்போது CG கிடையாது, நமக்கு எந்த விதமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ கமல் சார்கிட்ட சார் எப்படி சார் இது பண்ணீங்க சார்னு அவர் என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி நாங்கள் அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேமோட ஒரு ஃபோட்டோ அதுலேருந்து எடுத்து அதை டார்க் ரூமில் ஒன் பை ஒன் இப்போ சப்போஸ் 10 மினிட்ஸ் அந்த ஃப்ரேம் அங்கே இருக்கணும்னா, அந்த நெகட்டிவ் அங்கே இருக்கணும்னா அது ஃபுல்லாக ஆக்சுவல் பிரிண்ட் வந்துடும். சப்போஸ் 1 மினிட்டில் எடுத்துடுறது, அப்புறம் 3rd மினிட்டில் எடுத்துடுறது, அப்புறம் 5 மினிட்ஸ், இப்படி இந்த அதனோட டைம் ஃப்ரேமை தள்ளி நீங்கள் ஏர்லியாக எடுக்க ஆரம்பித்தோன்னா ஒன்லி சம் போர்ஷன்ஸ் வில் கம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் டிசால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சி போய் நான் அதனால் ஓப்பனிங் ஆஃப் த டைட்டில்ஸ்க்காக இந்திரோட சந்திரோட அந்த சவையரோட ஃபஸ்ட் ஹோட்டலில் அந்த மார்க்கெட்டு அங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணோம். டோட்டலாக 1 by 1 மார்க்கெட் லைவ் வரும் வந்து ஃபைனலாக அந்த மார்க்கெட் ரிவீல் ஆகும். அந்த மார்க்கெட்டில் அந்த ஹோல் சீக்வன்ஸில் டைட்டில் கார்ட்ஸும் போட்டுட்டோம். ஸோ மார்க்கெட்டு அங்கே விஜயசாந்தி கேரக்டர், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு கார்பரேட்டர் வந்திருக்காரு. அவங்க ஒரு காற்று, ஒரு சின்ன விண்டெல்லாம் இருக்கிற எஃபெக்ட் ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ரக்கு வருது, சம் குண்டாஸ் வராங்க, அந்த மார்க்கெட்டை துவம்சம் பண்ணுறாங்க. இவ ஃபோட்டோ எடுத்துடுறான்.
அந்த கார்பரேட்டர் பார்த்து அவன் தான் வந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்கான், இவன் வந்து ஒரு சாயங்காலம்னு ஒரு பேப்பரில் அதை ஃபோட்டோஸ் எல்லாம் ஐ ஷுட் போஸ்ட் சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பா. இதை வந்து சரண்ராஜ் கேரக்டர் ஒரு இடத்துல பார்த்துருவான். பார்க்குறது மட்டும் பார்ப்போம். ஆனால் இவங்க தீஸ் பீப்புள் வந்து துவம்சம் பண்ணுறாங்க, அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துருவான். இப்போ கட் பண்ணால் அப்போ அந்த இதில் டார்க் ரூமில் அவள் நெகட்டிவ்லேருந்து என்ன பாவி இப்படி படிச்சிருக்கான் மக்களை அப்படின்னு அவள் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கார்பரேட்டர் அவரை பற்றி நீங்கள் சரண்ராஜ் பேட் ஃபெலோ கிடையாது, அந்த ஜிகே ராய்டு அந்த மேயர் தான் டர்ட்டி ஃபெலோ, அவன் வந்து கூண்டா, அவன் நம்பர் ஒன் பொறுக்கி வுமனைசர், அவனை பற்றி திட்டின்னு ஆல்ரெடி இப்போது அவனை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவார் அவர் கார்பரேட்டர். இந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து அப்படியே கட் பண்ணால் ஒரு செல்அவுட்டில் அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் இந்த ரைடுவை. ஃபுல் செல்அவுட், மழை, மக்கள் வெளியில், ரொம்ப ஒரு கிளாசிக் ஃபிலிம் ஷாட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஷாட் அது. அங்கேருந்து அப்படியே ஒரு திரும்பி அந்த வாக்கில் நடந்து வருவார், கூட மிஸ்ட்ரெஸ்ஸு சரண்ராஜ், அவர் ஃபோட்டோகிராஃபருக்காக ஒரு கிழவனை பிடிச்சி எல்லாம் பார்த்து டோட்டல் டேக் யூ கேரக்டர் சொல்லி அப்படி தூக்கி எறிஞ்சு அப்படி மேன் இஸ் கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே போவோம் அந்த சீனில். இந்த எல்லோரும் அடி வாங்கியிருக்காங்க, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் மாதிரி நல்லவர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தர்கிட்ட போய் கிட்ட போக மாட்டார், ஒருத்தருக்கு அனுதாபம் சொல்ல மாட்டார். ஜஸ்ட்டு அப்படியே ஒரு நேம் சேக்காக பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் அடிபட்டிருக்கான், அவன் பக்கத்தில் பொண்டாட்டி வந்து ஐயா இதோ பண்ணுங்க, அது வரைக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல மனுஷன். ஒரு அடிப்பட்டவன் கூட கிட்ட போய் இருக்க மாட்டான். எப்போ ஒரு அம்மாவை பார்த்தாரோ அப்படியே மறந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அம்மாவை போய் செவரோரமாக அமுக்கி அந்த பொண்ணு பேர் என்னம்மா உன்னை வயசு என்னம்மா கொஞ்சிட்டு இருப்பார். தட் யூ கேன் see that man has no heart, is purely womanizer, dirty fellow. அது அந்த ஷார்ட்டில் அந்த பர்ஃபார்மன்ஸில் அவர் அப்படியே தடவி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு நர்ஸு வந்து அப்படி குறிஞ்சிட்ருப்பா, ஏதோ கீழே எடுக்க போயிருப்பா, நேராக அவளோட இடுப்பை தொட்டுடுவார். அந்த பொண்ணு பரவாயில்லன்னு சொல்லும், அப்படியே சிரிச்சிருச்சிடுவார். பார்த்தா இந்த அடுத்தது இப்போ நர்ஸை வந்து செட் பண்ண அவருக்கு சரண்ராஜ் டேக்கா, டே இந்த பொண்ணை நைட்டு கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லுடா. சார் நர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க சார். சொல்லுடா, நான் ஒன்று இந்த நர்ஸில் சொல்ல டாக்டர் பண்ணிவிடுன்னு சொல்லுடா. நர்ஸ் எப்படி சார் டாக்டர் ஆகும் கேட்பான். நான் மேயரால் இதுதான் கிரேசி மோகன். பளிச்சுன்னு ஒரு ஜோக்கு, ஆனால் அந்த வெயிட் வாஸ் புட் இட் இன் வில்லன்ஸ் மவுத். அது அப்படியே வேறு மாதிரி டைமென்ஷனில் வந்தது. அவரோட ஓன் கேரக்டருக்கே ஒரு டர்ட்டியாக இருந்தது. அப்படியே கட் பண்ணி விஜயசாந்திக்கு போவோம். அப்போ எல்லா ஃபோட்டோ எடுத்திருப்பா, அவருடைய எல்லா இதுவும் வந்திருக்கும். இதை நான் ஈவினிங் நியூஸில் போட்டுடுறேன், நாஸ்தி பண்ணிடுறேன். அவளோட ட்ராக்கில் இருப்பாள். இப்போ இவர் ஆஃபீஸ் வர்றாரு. ஆஃபீஸ் வரும்போது பக்கத்தில் அந்த செக்ரட்டரி, அந்த மிஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொரு பக்கம் சரண்ராஜ் நடந்து வரும்போது பார்க்கணும் அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த மியூசிக்கு. அப்படியே அவர் டிக்டேட் பண்ணுறாரா லெட்டர், இந்த நேம் வித் த மினிஸ்டர் ஸோ சொல்கிற விதமே ரொம்ப வெரி ஸ்டூடியஸ், வெரி இன்வால்வ்டு கேரக்டர் மாதிரி ஒரு டிக்டேட் பண்ணிட்டு இருப்பார். அந்த அம்மா அப்படியே எழுதின்னு வருவா. பக்கத்தில் ஸ்டாஃப் எல்லாம் என்ன மேயர்ப்பா, எவ்வளோ டெடிக்கேட் இருப்பா. தட் இஸ் ஓவரால் வேர்ல்டுக்கு ஒரு நல்லவர் மாதிரி, பின்னாடி பண்ணுற கூத்தெல்லாம் வந்து தெரியாத மாதிரி ஒரு கேரக்டராக க்ரியேட் ஆகிட்டே போகும். அது அந்த நடை, அந்த பொம்பளைட்டு பேசுறது, அந்த டிக்டேட் பண்ணிவிட்டு அப்படி ரொம்ப சீரியஸாக கதவை அவர் ரூமுக்குள்ளே போய் கதவை மூடின உடனே பார்க்கணும். அந்த பேட் எடுத்து தூக்கி எறிவார், கையிலேருந்து பென் எடுத்து தூக்கி எறிவார். அப்படியே பல்லு இழுத்துட்டு சரசம் ஆட ஆரம்பிச்சிடுவார். டான்ஸ் ஆடி அவளை கட்டி பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு ஐயோ. தட் இஸ் கமல் சாரோட வந்து அந்த கேரக்டர். இதெல்லாம் சீன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளேயில் சீன்லலாம் அவர் இந்த மாதிரி கேரக்டர்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் உள்ளே போய் அதை பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்து அந்த கேரக்டர் அடுத்த லெவல் கொண்டு போகிறது வாஸ் பியூர்லி கமல் சார்ஸ் இன்புட். ஆஸ் அன் ஆக்டர் ஹி வெண்ட் அவுட் ஆஃப் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. அந்த சீனை வந்து ஒரு சீனும் அவர் கொண்டு போயிட்டே இருந்தார். அது போகப்போ ஏதோ லெவல் கொண்டு போயிட்டார். இப்போ இந்த மடியில் உட்கார வச்சு எல்லாமும் கதை வழியில் தட்டுவார். ஒரு மாருத்திரான்னு ஒரு கேரக்டர், சார் வரலாமா உள்ள, வாங்க அப்படிம்பார். கட் பண்ண அந்த பொம்பளை எங்கே போனால் தெரியாது. இப்போ டேபிளில் உட்காந்து சைன் பண்ணிட்டு இருக்காராம். ஃபைலு. அவர் வந்து சார் நம்ம ப்ளூ பிரிண்ட்டோடு வந்திருக்கேன் சார், இன்னும் டேபிளில் வைப்பார். அகெயின் கிரேசி மோனோட பர்மையான டைலாக். நான் ரொம்ப சிரித்தேன் இந்த சீனில். அவரோட டைலாகில் அவர் சொல்லுவார், மாருத்திராவ் சார் என்னப்பா சொல்லுப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணப்பா, இதை எனக்கு புரியல எதும்பார். சார் இந்த இடத்துலேருந்து நல்ல தண்ணி வரும் சார், இந்த இடத்துலேருந்து அழுக்கு தண்ணி வரும் சார், இங்கேருந்து ஒரு புது பைப்பு போகும் சார். அதெல்லாம் தெரியாது எனக்கு. துட்டு எங்கேருந்து வரும் சொல்லியாம்பார். அந்த ஜோக்கை வந்து இட் இஸ் ஹவு
ஹவு பஞ்சி இட் வாஸ், ஹவு பர்ஃபெக்ட் இட் வாஸ். சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பான மேட்ரு. ஆனால் துட்டு எங்கன்னு வரும் சொல்லிய அது அப்படி அழகாக அவர் தெலுங்குலன்னு சொல்லிட்டாரு. ఇక్కడి నుంచి మురుగు వస్తుంది సార్, ఇక్కడి నుంచి నీళ్లు వస్తాయి సార్. ఈ స్లూయిస్ డబ్బు దేంట్లోంచి వస్తుందో అది చెప్పవయ్యా. பார்த்து அந்த அவர்கிட்ட கட்டு பற்றி பேசுறது, அவனுக்கு இவ்வளோ கட்டு வரும், 30 கோடி வரும், இவனுக்கு 10 கோடி வரும், எனக்கு இவ்வளோ வரும், எல்லாம் தே ஆர் ஒன்லி கிரியேட்டிங் மேக்கிங் மணி. ஹாங்காங்லேருந்து பார்ட்டி வரப்போகிறது, நம்ம வந்து டோட்டலாக கவர்மெண்ட் பணத்தை சாப்பிட போகிறோங்கிற எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவாங்க. அப்படியே சொல்லி அந்த மாரித்துறை கிளம்பிடுவார். எங்கடா அந்த லேடி அங்கே இருந்தாலும் மிஸ்டர்ஸ் பார்த்தா டேபிள் கடியிலேருந்து வெளியில் எடுப்பார் அவர். இது வந்து it gives you lot of craziness about that character and the depth of that character. அப்படியே உட்காந்து ஃபோன் அடிக்கும். பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும், அந்த விஜயசாந்தி பிடிச்சின்னு வந்துட்டாங்கண்ணா. கட் பண்ண அந்த விஜயசாந்தியை வீட்டுக்கு தூக்கின்னு வந்திருப்பாங்க மக்கள், அவரோட ஆட்கள்லாம். அதில் சின்ன சின்ன மேட்டர்ஸ், அந்த சீனை வந்து அவர் அந்த நடந்து வர்றது, அவளை தூக்கி எறிவாங்க அந்த கூண்டாஸ், அவள் போய் விழுவா. இவர் போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவார்னா அப்படி தூக்கி அனுப்பி வைப்பாருங்க. இப்போ அது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். தூக்கி அப்படியே எடுக்கலாமே. அவளும் விஜயசாந்தி கன்ஃபியூஸ் ஆகிற, ஏன் என்ன தூக்கி இப்படி வைக்கிறாருன்னு கேட்டாங்க. அப்போது கமல் சார் ஒரு மேட்ரு சொன்னார். நான் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்காருன்னா, சுரேஷ் கேரக்டராக பாரு, இவர் வந்து ஃபெமினைசர், பேச இது காசு சாப்பிட்றது வேலை, இந்த வேலை, பட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங். அண்ட் இன்டர்வல் பாயிண்டில் தெர் இஸ் அ ஃபைட் வித் சரண்ராஜ் அண்ட் அந்த கூண்டாஸோட. இவர் ஸ்ட்ராங்கிறது காட்டுறதுக்கு நம்ம வெறுமனே இவருக்கு ரெஸ்லிங் சீன்லாம் வைக்க முடியாது. பட் ஒரு சின்ன கட்டு சப்கான்ஷியஸில் ஒர்க் அவுட் ஆகும். தட் மேன் இஸ் ஸ்ட்ராங். ஒரு விஜயசாந்தி ஒரு டால் ஹியூஜ், அவளை அப்படியே தூக்கி அங்கே வைப்பார். தட் வில் ஒர்க் அவுட் டுமாரோ இன் தட் சீன் அப்படின்னாரு. தட் இஸ் ரியலி ஒர்க்கிங். ஒரு ஆக்டர் இன்வால்வ் இன் த ஹோல் கேரக்டருங்கிறது அதில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. தென் அந்த சீனை வந்து ட்ரீட் பண்ணுறது, அந்த கூண்டாஸ்ட்ட பேசும்போது அவனோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு ராயுடு என்ன சொல்லுவான், டேய் ஃபோட்டோன்னு இது பாருடா, எது தேவையில்லை அந்த ஃபோட்டோவில் அழகாக எடுத்திருக்கா, நீ எடுத்திருக்கேடா, அவன் கேமரா கொடுறா. இவளை அடிக்காமல் அவனை அடிப்பார், அவன் கேமராவை தூக்கி உடைப்பார், அவன் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பற்ற வைப்பார். மிரட்டுறான் இவளுக்கு இவளை மிரட்டுறதுக்கு அவங்க மிரட்ட, அவள் என்ன மிரட்டுறது, அங்கே அவனை அடிச்சுட்டு இருக்கியா, இது ஹேய் ஒன்று நினச்சேன்னா இப்போ முடிச்சிடுவேண்ணா, இது வார்னிங் அவனுக்கு வச்சுக்காது எங்கிட்ட சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுற விதம், அந்த டைலாக்ஸ் விதம், அந்த பர்ஃபார்மன்ஸு டெரராக பண்ணியிருப்பார். அப்புறம் அப்படியே அந்த நடக்கும்போது அந்த பேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி சொரியறது, நடந்து போகும்போது அந்த வாக்கில் ஒரு தனா விட்டு ஹைலைட் அப்படியே நடந்து போய் அது கர்டன் பின்னாடி போகும்போது திடீர்னு ஒரு கர்நாடிக் சாங்கை பாடிட்டு இருப்பார், கோபி மனோகர். இது வந்து நான் ரீரெக்கார்டிங் தேட்டர் இளையராஜா சாரோட நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு ரீலை பார்ப்பாங்க, ஃபுல் மியூசிஷியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கோபி மனோகரை சொல்லி பாடும்போது அது ஹோல் ரீரெக்கார்டிங் தேட்டரில் பயங்கரமாக சிரித்தாங்க. நான் சார் எந்த இடத்துல எந்த கேரக்டர் இப்படி பாடுறாருங்கிறது வாஸ் ஹில்லேரியஸ். அந்த பாட்டை அப்படியே ட்ராவல் பண்ணி அடுத்த சீன் டிசால்வ் பண்ணோம். ஒரு ஆக்சுவலாக அந்த ஐடியாவை வந்து PS பிரகாஷ் சார் சொன்னார், சார் இவர் வந்து தொப்பை இருக்குது, இது இருக்குது, எல்லாம் நம்ம சொல்கிறோம் சார், பட் ஆக்சுவலாக இவர் தொப்பையோட ஒரு ஷார்ட்டு காட்டினா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அங்கெல்லாம் பார்த்தோம். எப்படி என்ன சொல்கிறீங்க சார், ஒரு மாஸ்க் ஷாட் எடுத்து கொடுக்குறேன் சார் உங்களுக்கு, எனக்கு ஒரு ஏதாவது நீங்கள் சீனில் அதை க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் நம்ம ராளப்பள்ளின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் சார், சாரோட ஹைட்டு தான் இருப்பார், ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கும், நல்ல தொப்பை அவருக்கு, அவரோட பாடி தொப்பை கழுத்து மூஞ்சி உங்களோட சார், இப்படி ஏதோ நீங்கள் சீனை கன்சீவ் பண்ணால் நான் பண்ணித்தரேன்னாரு. உடனே இந்த நெக்ஸ்ட்டு சீனை வந்து அன்றைக்கி கூப்பிட்டு ராளப்பள்ளி சார் எங்கே இருந்தாரோ தெரியல, அவரை வீழ்த்துன்னு வந்து அவர் அழகாக டவல் கட்டிட்டு அவர் தொப்பை ரிவீல் பண்ணி அந்த மிஸ்ட்ரஸ் அவருக்கு காலில் மசாஜ், தொப்பையில் மசாஜ் பண்ணுற மாதிரி, கழுத்தில் அவர் ஒரு சின்ன ஒரு இந்த ஸ்விம்மிங் பெஞ்ச் மாதிரி பெஞ்சில் உட்காந்துருப்பார், கழுத்தில் ஒரு சின்ன ஒயிட் டவல் இருக்கும், ஃப்ரண்ட் தலையில் தலையை கமல் சாரோட தலையை ஒருத்தர் மசாஜ் பண்ணிட்டு பின்னாடி ஷார்ட்டு ஃபுல் ஒரே ஷார்ட்டில் இவர் படுத்துட்டு இருக்கார், அவர் ஹெட்டு மட்டும் இருக்கும். பியூட்டிஃபுல்லி டன் மாஸ்க் அது. அந்த டவல் கிட்ட அவரோட அந்த மாஸ்க்கை கட் பண்ணி போட்டிருப்பார். பார்க்குறதுக்கு அந்த டைமில் ஐ மீன் டாக்கிங் ஆஃப் 88, 89 அந்த ஷார்ட்டை வந்து இன்றைக்கும் யூ லுக் அட் இட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் PS பிரகாஷ். அந்த ஷார்ட் வந்து அந்த மைண்டில் இவருக்கு தொப்பை இல்லை, இது வந்து சும்மா கெட்டப் பண்ணியிருக்கிறது இல்லை, இட் இஸ் ரியல்ங்கிற மாதிரி ஒரு
விஷன் க்ரியேட் பண்ணி அதை தொப்பை இது பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வரும். இப்போ தான் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒய்ஃப் வந்து இன்றைக்கி சாந்தி பர்த்டே. யார் சாந்தி கேட்பார். சொந்த பொண்ணே வந்து யார் இல்லைன்னா நீங்கள் உங்கள் நம்ம பொண்ணுங்க அவள் பர்த்டேங்க இன்றைக்கி. உனக்கு மாதம் மாதம் உனக்கு காசு வருதில்ல, உனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வருதில்ல, ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணுதில்ல, சும்மா மாதம் மாதம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. எனக்கு நீங்களும் பிடிக்கவே உங்களுக்கு தேவையில்லை லைஃப்பில் ஃபோனுக்கு. இட் இஸ் ஒரு ஃபேமிலி ஒரு ஒய்ஃபை வந்து ஒரு வீல் சேரில் இருக்கிற ஒய்ஃபை எப்படி ஹர்பலாக ட்ரீட் பண்ணி ஒரு ஃபோனை வைப்பார். கட் பண்ணால் அங்கே பசங்கள்லாம் வந்து அப்பா என்ன சொல்ல கேட்டுருப்பா. ஒரு 3-4 பசங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இவ வந்து டமால் ஃபோன் கண்டினியூ ஆகிற மாதிரி கட் பண்ணியிருப்பார் அவர். சாரி ஃப்ராக் வாங்கி வரீங்களா, ஓகே கேக்கு, கேக்கு. அந்த பொண்ணு அவளுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட், அவனுக்கு எல்லாம் ஓகே, டாய்ஸு, சாக்லேட் எல்லாம் இவ வந்து ஆர்டிஃபிஷியல் அப்போ அவளை சந்தோஷப்படுத்தின்னு இருப்பா. ஃபோனை வச்சதும் பையன் அவங்க அழுதுட்டு போயிடுவான் இன்னொரு ரூமுக்கு. அப்போது இவன் வருவான், ஃபஸ்ட்டு சன். அவன் ஒரு +2 படிச்சுட்டு இருக்கிறான். அம்மா காசு கூட நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிமா. ஏன்னா அப்பா எனக்கு தெரியாது, நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு தெரியும் அந்த மனுஷன் வந்து வரமாட்டான், உன்னை என்னெல்லாம் பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும் சொல்லி காசு கூட நான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு அம்மாவோட அந்த எமோஷனை தெரிகிற மாதிரி ஒரு சீனு. இது வந்து தான் ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபேமிலி விச் இஸ் எஃபெக்டட் பை ராய்டுன்னு ஒரு கேரக்டர் வரும். இப்போ இவரோட அடுத்த லெவலுக்கு ஒரு மேட்ரு. சைனாலேருந்து வந்திருக்காங்க டெலிகேட்ஸ். அங்கே இவங்க வந்து சைன் பண்ண போகிறாங்க ஒரு ஃப்யூச்சர், இந்த கால்வா இந்த வாட்டர் வேஸ்க்குள்ள பணத்துக்காக ஜாயிண்ட் ப்ராஜெக்ட், அதில் தான் காசு அடிக்க போகிறாங்க. ஏர்போர்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது நகேஷ் சார் வந்து மினிஸ்டர், அவர் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இன்னொரு ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருப்பார். அவர் இவனை மீட் பண்ணுவார். அவன் 2 பேருக்குள்ளே தட் இஸ் கிரேட். நகேஷ் சார் கிரேட்டு, அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். கூட இவரும் கமல் சாரும் 2 பேரும் சின்ன அப்போ நினச்சி பண்ணாங்க. எல்லோரும் அங்கே ராய்டு ஜிந்தாபாத் இவர் நடந்து வர. ஏன்டா உனக்கு மட்டும் ஜிந்தாபாத், எனக்கு கிடையாது ஜிந்தாபாத், அப்படியே அப்படி காட்டுவார். அங்கே எல்லோரும் மினிஸ்டர் ஜிந்தாபாத். அவர்கிட்ட என்ன தான் புகழ்ந்து சொல்கிறாங்க சொல்லு, அவள்கிட்ட சொல்லு அந்த சைனீஸ்கிட்ட. டப்புன்னு போட்டு ஒரு டயலாக் அடிச்சு இப்படி போனது மாற்றிக்கோ, ராய்டு ஜிந்தாபாத். ஒன்றுமே இல்லாத சீனில் இவங்க பண்ணின கூத்தில் அந்த சீனில் வந்து ஒரு லைஃப் கிடச்சிடும். జిందాబాద్ రండి నువ్వే కొట్టి చేసుకుంటున్నావు, నాకేం లేదా? వీళ్ళు హాంకాంగ్ వాళ్ళు మురికి నిర్మూలన మినిస్టర్. அப்படியே நடந்து போவார். என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு மேட்டர் பண்ணுவாங்க. சாங், இந்த சாங் ஒரு சின்ன ட்ரிவியா இருக்கு. ஈசா சாச்சி சீ சா சாச்சி சா சாச்சி சூச்சோன்னு ஒரு பாட்டு. அதை வந்து கம்போஸ் பண்ணிவிட்டு சைனீஸ் பாஷை மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சாங், யூஷுவல் சாங், ஒரு என்டர்டெய்னிங் சாங்காக தான் இருந்தது. கமல் சார் அன்றைக்கி ரெக்கார்டிங் வந்துட்டு எஸ்பிபி சார்கிட்ட, நான் இந்த கதை பூரா அந்த ராய்டு கேரக்டர் வந்து நம்ம எம்ஆர் ராதா சார் ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் தான் பேச போகிறேன், இதுதான் என்னோடய டோன் சொல்லி பேசி காட்டினார். ஸோ இந்த டோனில் பாடினா இந்த பாட்டு கொஞ்சம் புதுசாக தெரியும்னு கமல் சார் ஐடியா கொடுத்தார். பாலு சார் சூப்பர் அப்படியே பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அந்த பாட்டை அந்த மாதிரி ஒரு குரலில் பாடியிருப்பார். பயங்கரம் கஷ்டம் அது. தட் இஸ் அது பாலு சார் வாய்ஸ் மாதிரியே இருக்காது. ஈச்சாங்கா ஜீச்சாங் அது வேர்ட்ஸும் கிடையாது. இவர் அந்த மாதிரி குரலில் ஃபுல் பாட்டு பாடிட்டார். கிளாப்ஸ் அங்கே நிஜமாகவே அன்றைக்கி இளையராஜா சார்லாம் சிரிச்சார். எப்படியா பாடினா இது. இட் வாஸ் ரியலி கிரேட் ஒர்க் பை பாலு சார். மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டை கேட்குறதுக்கு ஃபுல் மியூசிஷியன்ஸ் அங்கே ரெக்கார்டிங் உள்ள எப்போதுமே அவங்க வரவே மாட்டாங்க. எல்லோரும் இங்கே வந்து பாலு சாரை பாராட்டி கிளாப் பண்ணி ஒன் ஆஃப் தி சாங் விச் பாலு சாருக்கே அது எக்ஸைட்டடாக இருந்தது. ஆனால் அடுத்த நாள் நடந்த கதை தான் ஹைலைட்டு. ரகு மாஸ்டர், கமல் சார் 2 பேருமே ஒரு பிளான் போடுனாங்க. சாங் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் மியூசிக்கலாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய தூக்கிண்டு போய் அந்த
அது ஹைலைட் இஸ் எல்லாரும் ஷூட்டிங் முடிஞ்சு அன்றைக்கி பிரேக்கில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் நான்வெஜ் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிடல. எவன சார் வாட்டா சார் வாட்டா எல்லோரும் தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல் இதில் நோபடி குட்டிட்டு ஒரே ஒருத்தர் தான் ரசித்து சாப்பிட்டார் அன்றைக்கி. தட் வாஸ் கமல் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.